வந்து இதெல்லாம் யோசிச்சுலாம் வச்சிருந்தேன், எப்படி இது க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஒன்னும் தேவையே இல்லை அப்படி நீங்க போட்டு ஆன்சர் அப்படி தேவையில்ல வினய். இந்த லாஸ்ட் பட் ஒன் அது என்ன இமேஜ் செயினா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன் பேசாம. ஃபர்ஸ்ட் பிக்சரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஆக்சுவலா? மகள், அம்மா மகள், குழந்தையா, டேட் பண்றாங்க. டேடா, அப்படி கூட வச்சுக்கோங்களேன். சரி, கடைசியில என்ன பண்றாங்க? இப்ப பாத்து ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க நிறைய விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்க ஆன்சர் சொல்லியே ஆகணும். பிரதிமா காத்து அடிக்குது அப்படின்னா அப்ப வீசும் காற்றுக்கு அடுத்த க்ளூவை பார்க்கலாம்னு நினைச்சு உங்க சைடுல பயங்கர எத்துவா இருக்கீங்க. அங்க கல்பனா சுதர்ஷன் ரெண்டு பேருமே எங்க கிட்டே படம் வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அது. வணக்கம், வெல்கம் டு கலிஃபோர்னியா தமிழ் டிவி viewers and subscribers. This is another episode of வீட்டில இருந்து விளையாடு. This episode is brought to you by ஆப்பக்கடை Pleasanton. கீழே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் வரும். Now they're delivering at Mountain House and San Ramon. ஆர்டர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. This episode is also brought to you by Shasta Foods. Shasta online போங்க. Their deliveries across USA and Canada. நல்ல தரமான சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி. Now moving on to today's episode, we have like two very interesting contestants. நம்ம நிறைய ஆன்சர்ஸ்லாம் எழுதி போட்டு இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் முதல் பேர் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் வந்து பிரதிமா அண்ட் மீனா ஆண்டி. உங்களை பத்தி ஒரு வியூவர்ஸ்க்கு ஒரு குயிக் ஹாய் ஹலோ, உங்களை பத்தி கொஞ்சோண்டு அண்ட் உங்களோட ஹாபிஸ் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் மீனா. எனக்கு 2 குழந்தைகள். பிரதிமா ஒரு பொண்ணு, பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காப்புல. நாங்க லிவர்மோர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். பொழுதுபோக்குன்னு பார்த்தா தோட்டக்கலையில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சமையல், அப்புறம் திரைப்படங்கள் பார்க்கறது. ஓ ஃபேண்டாஸ்டிக். சோ நீங்களே வந்து உங்க கிச்சனுக்கு எல்லாம் வந்து உங்களோட தோட்டத்துல இருந்தே ஸ்ட்ரைட்டாவா? இப்பதான் ஹார்வெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டு இருக்கு. பொட்டேட்டோ, zucchini, நைஸ். வெண்டைக்காய் தாராளமா வந்து எடுத்துட்டு போகலாம். ஆல்ரைட், பிரதிமா. வணக்கம், என் பேர் பிரதிமா. நான் வந்து ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்க. எனக்கு பிடிச்ச ஹாபிஸ்னா எனக்கு கவிதை எழுத பிடிக்கும், எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், அண்ட் எனக்கு ஸ்டோரிஸும் எழுத ரொம்ப பிடிக்கும். அப்படியா, ஃபேண்டாஸ்டிக். ஏதோ ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்கு. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தையவாழ்தானே. ஏங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். ஃபேண்டாஸ்டிக். உங்களை ஸ்பாட்ல போட்டாலும் பாடுங்க. Thank you so much பிரதிமா and மீனா ஆண்டி. வெல்கம் டு தி எபிசோட். செம எக்ஸைட்டடா இருக்கு. நம்ம மீட் பண்ண போறோம் இன்னொரு கப்பல் வந்து கல்பனா அண்ட் சுதர்ஷன். உங்களை பத்தி ஒரு குயிக் இன்ட்ரோ, உங்க ஹாபிஸ் எல்லாம் அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஹாய், நான் கல்பனா. ஐம் ஃப்ரம் பெங்களூர். இங்கே எஸ்ஏபி கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வித் விப்ரோ டெக்னாலஜிஸ். எங்களுக்கு ஒரு 7-year-old டாட்டர் இருக்கா, அவள் பேர் சம்ருத்தி. ஸோ இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம், அவளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பா. இதுவும் எங்களோட ஒரு ஹாபியாக மாறிடுச்சு. இதை தவிர எனக்கு மெயினான ஹாபி வந்து படம் பார்க்கறது, அப்புறம் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். இப்போ லேட்டஸ்டா என்ன படம் பாத்தீங்க? லேட்டஸ்டா ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். ஏதோ ஃபாரன்சிக்னு சொல்லி ஒரு மலையாளம் படம் பார்த்தோம். ஓ, மலையாள படம். கேள்விப்பட்ட சூப்பர் படம் அப்படின்னு சொன்னாங்க. குட் ஜாப். நைஸ், பரவாயில்ல. சுதர்ஷன், உங்களோட. சுதர்ஷன், நான் பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். இங்கே வந்து இப்போ 4 years ஆகுது. நான் நோக்கியா ஆஃப் அமெரிக்கா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட ஹாபிஸ்ன்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, அப்புறம் அப்பப்போ வீக்கெண்ட் போய் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தேன். இப்போ இந்த லாக்டவுனால எங்கேயும் போறதில்ல. ரெஸ்பான்சிபிள் சாய்ஸ், ஆல் கரெக்ட் ஆன்சர். சுதர்ஷன் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இதுக்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்க கல்பனா கிட்ட, என்கிட்ட இல்ல. ஆல்ரைட், வீட்ல இருந்து விளையாடுறதுக்கு நீங்க 2 பேரும் ரெடியா? ரெடி. ஆல்ரைட்,
Awesome. So இன்னைக்கு ஷோ வந்து சிம்பிள் ஃபார்மேட். 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் ஜாயின் தி டாட்ஸ், செகண்ட் ரவுண்ட் ஹூ அம் ஐ, அண்ட் தேர்ட் ரவுண்ட் இஸ் ஹேண்டில் வித் கேர். நான் ஈச் ரவுண்டோட ரூல்ஸ் வந்து நம்ம ரவுண்டுக்கு போச்சு சொல்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் தி டாட்ஸ், சிம்பிள் ரவுண்ட், 1 minute on the clock. உங்களுக்கு வந்து கிராண்ட் தீம் வரும், ஏதாவது படம் பாட்டு வாட் எவர் இட் கேன் பி எனி திங், அண்ட் பேசிக்லி சீரீஸ் ஆஃப் விஷுவல்ஸ், புட் them together and அது என்ன ஆன்சர்னு சொல்லும். கரெக்டாக சொன்னீங்கன்னா 10 points. நீங்க ஒருவேளை டைமர் எக்ஸ்பயரா இல்ல தப்பா சொன்னீங்க அப்படின்னா the question passes over to the other team and they have an opportunity to earn 5 points. Simple rules, nothing complicated. ஏதாவது questions இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? No. Alright. இப்போ வீட்ல இருந்து விளையாடலாம் வாங்க. First question, மீனா ஆண்டி and பிரதிமா உங்களுக்கு இருக்கு. 1 minute on the clock. இது famous literature word. நீங்க பேசுற தமிழ் பார்த்தா அசால்ட்டா சொல்லிடுவீங்க போல இருக்கே. Definitely. அதேதான். ஒரு டிஸ்கஷன். Wow. What day? கரெக்ட். கடைசி பிக்சர் என்ன? ஓ இல்ல இதுக்கெல்லாம் பசர் வேணாம், நீங்க எங்கிட்ட அப்படியே சொல்லலாம். ஆன்சர் வந்து பிரதிமா நீங்க ஏதாவது சொல்றீங்களா? எனக்கு கேட்க மாட்டேங்குது. சிலப்பதிகாரம். அப்படியா? எப்படி வந்துச்சு சொல்லுங்க. ஆதி காரம். கண்டிப்பாவா? கண்டிப்பா. ஐயோ, சி ஆப் ஆதி காரம். ஓகே, I can't go too far from there, but இதுக்கு மேல என்னால சப்ஸ்கிரைப் செய்ய முடியாது. அதான் நினைச்சேன் இதை லைட்டா ப்ராம்ப்ட் பண்ணணும். வந்து இதெல்லாம் யோசிச்சுலாம் வச்சிருந்தேன், எப்படி இது க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஒன்னும் தேவையே இல்லை அப்படி நீங்க போட்டு ஆன்சர் அதான் நான் சொன்னேன், நீங்க பேசுற தமிழை கேட்டாலே எனக்கு தெரியுது. நைஸ் நைஸ். அவ்வளவு ஈஸியா வந்துச்சு, பார்த்த உடனே ஆன்சர் சொல்றீங்க. இல்ல அந்த காரம் கழுத்து போட்ட உடனே ஆதி வந்த உடனே அதிகாரம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் கெஸ்ஸிங். நீங்க பயங்கர பிரஷர் போட்டிருக்கீங்க கல்பனா சுதர்ஷன் மேல. ஆனா அவங்க எப்படி பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடிக்கடி ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி போட்டு அப்படி வந்திருக்காங்க. கல்பனா சுதர்ஷன், கம் ஆன், லெட்ஸ் கெட் ஆஃப் தி ஸ்டார்ட். அடுத்த क्वेश्चन ஜாயின் தி டாட்ஸ்ல உங்களுக்கு. இது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எசென்ஷியல். இட்ஸ் a 2-word ஆன்சர். லாஸ்ட் ரெண்டுத்துல லைட்டா சேர்த்து ஃபோக்கஸ். அதேதாங்க, அவர் ஆன்சரை கார்ல சொல்லிட்டாங்க. கல்பனாக்கு தெரியுமே, இவங்க கார்ல சொல்றாங்க. ஐயோ, எல்லாருக்குமே அவங்க திருப்பி ஆன்சர் சொல்றாங்க. லாஸ்ட் ரெண்டு என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணீங்களா? லாஸ்ட் ரெண்டு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதான் அதுக்கு தேர்ட் என்னன்னு நான் சொல்ல அவசியம் இல்ல. லாஸ்ட் என்னது? டாய்லெட், மென்ஸ் டாய்லெட். அது வேற என்னன்னு சொல்லலாம்? ரெஸ்ட் ரூம். என்னக்கு வேற கேட்டா ரெஸ்ட் ரூம்க்கு பாத்ரூம்க்கு நீ ஜென்ஸ் ரூம். அப்படி யூஸ் பண்ணுங்க. இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். சீஷோ எப்படி வந்துச்சு? லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். அவ்வளவுதானா? ஷூரா? ஷூர். ஆரம்பிச்சு லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்ல முடிச்சிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணும். பேரும் நெக்கோ பயங்கர சாலிட் ஓபன் பண்ணிருக்கீங்க. நல்ல வேலை வேற மென்ஸ். ஏங்க மென்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு வேறன்னு கேட்டா எப்படிங்க நீங்க ரெஸ்ட் ரூம் அப்படியே விட்டா என்ன மென்ஸ்க்கு கேட்டா பரவாயில்ல. எனிவேஸ் வந்தாச்சு ஆன்சர். சூப்பர், செம்ம. திருப்பி நீங்க பிரஷர் பேக் ஆன் ஆண்டி அண்ட் பிரதிமா போட்டிருக்கீங்க. ரெடியா? உங்களுக்கான அடுத்த क्वेश्चन ஜாயின் தி டாட்ஸ்ல ஹியர் கோஸ். இது ஒரு தமிழ் பாட்டு. நீங்க கரெக்டா சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க பாட வைப்போம். 1 minute on யூடியூப். என்ன ஆயிருக்குங்க? தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பிக்சரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஆக்சுவலா? மகள், அம்மா, மகள், குழந்தையா? இல்ல அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரு தீம் ஃபாலோ ஆயிருக்குல்ல, அது ஏன் பண்ணிருக்காங்க? 30 seconds தான் இருக்கு. காபி.
அதுக்கு வேற மாதிரி சொல்லுங்க பாப்போம். நீங்களும் இப்போ அவங்க அம்மாவும் வந்து இப்போ ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண போனீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ட்வின்ஸ் சொல்லுங்க. நீ அமெரிக்கா மாதிரி பேசுறீங்க, நான் இந்தியா மாதிரி பேசுறேன். ஒரே மாதிரி 15 செகண்ட்ஸ். அது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்தா சேம்டா இல்ல ஒரே மாதிரி வந்தா என்னன்னு சொல்லுவோம்? காப்பின்னு சொல்ல மாட்டோங்க. ஐயோ 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட். What a went. Oh no. கல்பனா, சுதர்ஷன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? எங்களுக்கு ஜோடியோ என்ன என்ன அச்சு. ஜோடியோ என்ன ஆச்சு? பியூட்டிஃபுல். ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டீங்க. பட் ஆன்சர் ரிவீல் பண்ணி பாயிண்ட்ஸ் எனக்கு வர போகுது. ஆக்சுவலி ஆன்சர் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து நோ பாயிண்ட்ஸ் கெஸ் பண்ணலாம். நீங்க இப்போ ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஹேஷ்டாக் ட்வின்னிங்லாம் சொல்லாதீங்க எனக்கு. ஜோடி இல்ல வேற எப்படி சொல்லுவீங்க? மேட்சிங் இப்ப சொல்லுங்க. இப்ப பாட்டு என்ன சொல்லுங்க? மேட்சோ மேட்சாச்சோ மிஸ் ஆச்சோ அடவட போச்சோ. அதேதான் மேட்சோ என்னாச்சோ the song we were looking for. மேட்சிங் இப்ப நீங்க சொன்னதே இல்லையா பிரதிமா? நான் சொன்னேன்ல. நாங்க வளர்ந்த இடம் ஆஸ்திரேலியா. ரைட் விடுங்க. சரி, அடுத்த क्वेश्चन கல்பனா சுதர்ஷன். யாருக்கும் இதுல பாயிண்ட்ஸ் இல்ல. கல்பனா சுதர்ஷன், உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन ஜாயின் தி டாட்ஸ்ல. ஹியர் கோஸ். இது ஒரு ஃபுட் ஐட்டம், ரொம்ப ஈஸி தான். நல்லா யோசிச்சு பாருங்க. 1 minute on the clock. கரெக்ட். கல்பனா, கம் ஆன், ஆன்சர் சொல்லுங்க. இந்தியன் ஃபுட் ஐட்டமா இல்ல இங்கிலீஷ்? இந்தியன் தாங்க. அந்த அவ்வளவு ஹிட் தரவங்க. 40 seconds. பிசி பேடா பாத். எப்படி வந்துச்சு சொல்லுங்க? பிஸ் பெல் பாத். அப்படிதானா? ஷூரா கிதிரா ஆன்சர்? நம்ம ஊர் ஐட்டம் இல்ல. அதான் கல்பனா, அதான் உங்களை நான் கேட்டேன் என்ன மேட்டர் அப்படின்னு. பிஸ் பேலா பாத். ஆனா இப்படி ஆரம்பிச்சிருக்க வேண்டாம் பிஸ். It was purely coincidental. நீங்க பெங்களூர்ல இருந்துலாம் தெரியாதீங்க. क्वेश्चन ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். Alright, at the end of round 1 ரெண்டு பேரும் செமையா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. மேட்சோ லைட்டா மிஸ் ஆயிடுச்சு பிரதிமா ஆண்டி. ஆனா நம்ம கேட்ச் அப் பண்றோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. At the end of round 1 பிரதிமா and மீனா ஆண்டி you are at 10 points. கல்பனா and சுதர்ஷன் நீங்க 20 பாயிண்ட்ஸ் எடுத்து லீட்ல இருக்கீங்க. சம மொமெண்ட் கலக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம வரோம். என்ன உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நிறைய கேட்சப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் நம்ம ரெண்டாவது ரவுண்ட் இப்போ போகிறோம் ஹூ அம் ஐ. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் கீதா, இந்த வாரத்துக்கான கண்டென்ட் கிரியேட்டர் கீதா ராஜா ஃப்ரம் ஃப்ரீமான். தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் செம்மையாக இருக்கு. நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு ஆப்பக்கடை வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். ப்ளீஸ் ஹேவ் அமேசிங் சாப்பாடு ஆப்பக்கடை பிளசன்ட் அண்ட் என்ஜாய். அதுக்கு இப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு நம்ம இப்போ ஹூ அம் ஐ போக போகிறோம். Who am I round? Very simple. அதே மாதிரி தான் கிராண்ட் தீம், லைக் கிராண்ட் தீம் விஷுவல்ஸ் கனெக்ட் பண்ணி யாரு என்ன எது. அகேன் இட் கேன் பி எனிதிங். சாப்பாடு, பர்சனாலிட்டி, படம், எனிதிங் இருக்கலாம். நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாயின் தி டாட்ஸ். ரவுண்டு பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்கோம். அதே 1 minute on the clock கரெக்டாக சொன்னோம். 10 points. பாஸ் ஆச்சுன்னா 5 points. Good job சுதர்ஷன். Thank you for completing the sentence. You catch my drift. Good job. நம்ம போன ரவுண்ட் மீனாட்டி அண்ட் பிரதிமாவோட ஆரம்பிச்சோம். சோ இந்த ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம் எங்களோட. எல்லாமே கரெக்ட்டா சொல்றீங்களே. சூப்பர். அதே மாதிரி who am I first question உங்களுக்கு அதையும் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிடுங்க. 1 minute on the clock. ஃபேமஸ் பர்சனாலிட்டி. நல்லா யோசிங்க. ஒரு அகைன் 2 ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பிக்சர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் 2 பிக்சர் செகண்ட் நேம். நம்ம ப்ரெப்போட வந்திருக்கீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ ஃபாஸ்ட் நீங்க கண்டிப்பா இதுக்கு யோசிச்சு தான் ஆன்சர் சொல்லிடணும். நான் சொன்னதை கவனிச்சிங்களா? லாஸ்ட் 2 இஸ் த லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் 3 இஸ் த ஃபர்ஸ்ட் நேம். இந்த லாஸ்ட் பட் ஒன் அது என்ன இமேஜ்? செயினா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன் பேசாம. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
30 seconds இருக்கு. You're out at half time. So 20 seconds now. நீங்க லாஸ்ட் கரெக்ட்டா சொன்னீங்கனாலே ஃபர்ஸ்ட் 3 வந்துரும். ஃபர்ஸ்ட் 3 என்ன ட்ரை பண்றீங்களா? சேர்த்து ஆண்டி கண்டுபிடிச்சாங்க. பேக்கிங் இல்ல அது என்ன பேக்கிங்? என்ன பேக்? சிக்ஸ் பேக் சிக்ஸ் பேக் என்னது அது? ஆப்கிங் செகண்ட். ஐயோ. That sound usually means time has run out. நான் சொன்ன போறீங்க அப்ப ஃபீல் பண்ண போறீங்க. நீங்க செயின வந்தீங்க, அவள கிட்ட வந்தீங்க. ஆண்டி and பிரதிமா. Abraham Lincoln. Abraham Lincoln. Oh no. How you came to that answer? சொல்லுங்க. Abs. பரவாயில்ல, நீங்க லாஸ்ட் நேம்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியும். எப்படின்னு சொல்லுங்க. Hammer, link, can. ஓகே. சோ நீங்க லிங்க் கேன்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஸ் வச்சு நீங்க கரெக்ட் ஆகாம ஆப்ரஹாம் லிங்கன் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ராஜால ரா. ராஜால ரா. ஹேமர்ல ஹேம். செயின்ல லிங்க், கேன்ல கேன். சூப்பர் கெஸிங். அவங்களா பாயிண்ட் ஸ்டீல் பேக் பண்ணிருக்கீங்க. மீனா ஆண்டி அண்ட் பிரதிமா பயங்கர சாலிட் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்டுக்கு. வேற லெவல் போங்க. கான்ஃபிடென்ட்டா காதுல பேசிக்கும் போதே நினைச்சேன் அப்படின்னு. சொன்னா ஆக்சுவலி இது சூப்பர். கல்பனா சுதர்ஷன் கவலைப்படாதீங்க, இன்னும் லீட்ல தான் இருக்கீங்க. இருக்கு லெஸ் டென்ஷன், மோர் ஒர்க். ஃபேமஸ் கிரிக்கெட்டர். செகண்ட் क्वेश्चन உங்களுக்கு பிரதிமா அண்ட் மீனா ஆண்டி. டெஃபினெட்லி. என்னங்க இவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம்? ஏன்னா இதை பார்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு நீங்க யோசிக்கிறதுக்கு. மீனா ஆண்டியும் பிரதிமா என்கிட்ட ஹிண்டே வேண்டான்ட்டாங்க. நான் இப்ப சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அகைன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் 2 லாஸ்ட் நேம். தேர்ட் பிக்சர்ல என்ன போடுறாங்க? இல்ல அது என்னது? அது பேர் ஏதோ ஒன்னு இருக்கு, அது பண்றதுக்கு பேரு அப்படி கூட வச்சுக்கோங்களேன். சரி, கடைசியில என்ன பண்றாங்க? கரெக்ட் ஆண்டி சொன்னீங்க. கரெக்டா கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி அப்படியே வந்துட்டீங்க. லாஸ்ட் 3 seconds, 2 seconds, 1 second. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டீல் பேக் 5 பாயிண்ட்ஸ். சுதர்ஷன் அண்ட் கல்பனா கிரிக்கெட்டர் விளையாடுறீங்கன்னு சொன்னீங்க. சுதர்ஷன் இப்ப பாத்து ரொம்ப நாள் ஆச்சு கிரிக்கெட். அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நீங்க நிறைய விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்க ஆன்சர் சொல்லியா? இருவர் மோகன் இல்ல உங்களுக்கு 3 ஃபேமஸ் கிரிக்கெட்டர். guesses? No clue. Some சரி, நாம அப்ப சேர்ந்து ஆன்சருக்கு வருவோம். ஆண்டி பிரதிமா நீங்க என்ன சொன்னீங்க? தேர்ட் பிக்சர்ல என்ன பண்றாங்க? நீங்க அது பேட், அது என்னது? அது பேர் என்ன சொல்லுவாங்க? கரெக்ட். 10 போடுறது. 10 ஆன். பத்தான். இர்ஃபான் பத்தான். ஓகே. இர்ஃபான் பத்தான். அதத்தையே ரொம்ப நேரமா சொன்னேன். மூணாவது 10 போட்டாரு, ஆன் பண்ணிட்டாரு. லாஸ்ட் நேம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் நேம் வந்துச்சு. நான் இருவர் சொன்னேன். சுதர்ஷன் உங்களோட கிரிக்கெட்டிங் பத்தி நம்ம பேச வேண்டியதுக்கு அப்புறம் டீல் பண்ணுவோம். தெரியாம சொல்லிட்டேன் விடுங்க. அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அகைன் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாட் டு வரி. நம்ம அடுத்த இந்த क्वेश्चन வந்து சுதர்ஷன் கல்பனா உங்களுக்கு போறோம். ரெடியா? இவங்க ஒரு ஃபேமஸ் போயட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அகைன் வெரி வெர்ஸ்டைல் பர்சனாலிட்டி. நிறைய பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம், உமன்ஸ் ரைட், எமான்சிபேஷன் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. ஷூரா? அது எப்படி நாயுடு வந்துச்சு உங்களுக்கு? பல்ராம் நாயுடு. அதான் ஒரு கேரக்டர் பேரா? ஓ நோ. நான் வந்து உங்களை பெருசா எதுவும் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சரோஜினி நாயுடு இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. சம ஆன்சரிங், கலக்கிட்டீங்க. கல்பனா சுதர்ஷன் பரவாயில்ல, ஹூமைல நீங்க கம்பேக் பண்ணிருக்கீங்க திருப்பி. ஆண்டி அண்ட் பிரதிமா, உங்களுக்கான கொஸ்டின் இதுல ஹியர் கோஸ். பொலிட்டிஷியன், ஃபேமஸ் இந்தியன் பொலிட்டிஷியன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். நீங்க லாஸ்ட் 2ல ஃபோக்கஸ் பண்ணாலே ஃபர்ஸ்ட் 2 ஈஸியா வந்துரும். ஐயோ, கல்பனா சுதர்ஷனும் டெஃபினட்டா ஆன்சர் சொல்லிட்டாங்க. அங்க பாரு, கல்பனா சொல்லிட்டே ஐயா. ஆண்டி சொல்லுங்க. மம்தா பானர்ஜி. எப்படி வந்துச்சு? பானர்ஜி, மம்தா பானர்ஜி, பெங்கால் चीफ मिनिस्टर and all. correct answer है. बहुत सही जवाब. மீனா ஆண்டி அண்ட் பிரதிமா, நீங்க சொன்ன மாதிரி ஹிண்ட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, நாங்களே ஆன்சர் சொல்றோம்னு ஒரே முடிவோட தான் இருக்கீங்க. வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க. செம்ம. ஆனா that brings us to the end of round 2. செம்ம க்ளோஸா போயிட்டு இருக்கு கேம். பிரதிமா அண்ட் மீனா ஆண்டி, you're going at 25 pointsல இருக்கீங்க. கல்பனா சுதர்ஷன் 30 pointsல லீட்ல இருக்கீங்க. So very small lead. Now, so handle with care is going to be a very interesting round. ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு நம்மளோட டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் KR Srinivasan அவர்கள் and Renu Balaraman. Thank you for doing all of this. They are the brains behind the show. They do all the hard work behind the show. I just show up and do this whole thing. So thank you guys so much for doing what you do. ஆனா யாரும் போயிடாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் 3rd round and final decision இருக்கு. Handle with care. இது ஒரு பஸர் ரவுண்ட். உங்களோட பிரைட்லி கலர்ட் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம இப்போ வியூவர்ஸ்க்கு காமிச்சிருங்க பார்ப்போம். என்ன பஸரா யூஸ் பண்ண போறோம் நம்ம? பென்சில் பாக்ஸ். பியூட்டிஃபுல். அண்ட் இது ஒரு பெல். எக்ஸலென்ட். மீனா ஆண்டி அண்ட் பிரதிமா they using a bell and இவங்க ஒரு பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. that's the visual buzzer. இது ஒரு பஸர் ரவுண்ட். இந்த சென்ஸ் என்னன்னா 2 questions இருக்கு. ஒவ்வொரு க்ளூவும் வந்து ஒன்னா லோட் ஆகும். at any time உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா you can show me the buzzer. Wait for me to call out who showed me the buzzer, because if there is a tie I got to break that. So நான் யாருன்னு சொன்ன அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. எந்தூல உடனே ஆன்சர் சொல்லிடாதீங்க. ஸோ ஏன் ஹேண்டில் வித் கேர்னா இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்டு. நீங்க ஒருவேளை பஸரை காமிச்சு தப்பா ஆன்சர் சொன்னீங்கன்னா -10 இருக்கு. ஆனா கரெக்டா சொன்னீங்கன்னா ஈச் கொஸ்டினுக்கு +20 இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ like I said, the game is fully open at this point. Anybody can win. So stay focused. ஏதாவது questions இருக்கா நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி? Good. All right, we're ready for the buzzers. Buzzers மறக்காம கேமரா கவர் பண்ற மாதிரி காட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு யாருன்னு தெரியும். And wait for me to call out who has to answer. சரியா? All good? Awesome. Handle with care. First question, first clue தோ லோட் ஆக போகுது. இது ஒரு தமிழ் படம். Brilliant. நான் இதுல பெருசா ஹிண்ட் எல்லாம் தர போறதில்ல, பட் this is a kind of really important scene. யாரும் ஐயோ என்னங்க அசல் 2 பேரும் இப்ப ஆன்சரோட ரெடியா கெஸ் பண்றாங்க. 2 பேரும் கெஸ் பண்ண துடிக்கிறாங்க. இது பஸர் காட்டிறதுக்கு அடுத்த க்ளூ பார்த்த உடனே சொல்லலாம் அப்படின்னு 2 பேருமே அதே மோட்ல தான் இருக்கீங்க. ஓகே, இது செம்ம ஜாலியா போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்ட். ஆல் ரைட். நீங்க தான் எனக்கு நீங்க உங்க சைடுல பயங்கர எந்தவா இருக்கீங்க. அங்க கல்பனா சுதர்ஷன் 2 பேருமே எங்க கிட்டே படம். சரி ரைட், 2வது க்ளூவை போட போறோம். பஸரை பார்க்க போறோம். தயவு செய்து நான் யாருன்னு சொல்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. 2வது க்ளூ வந்துருச்சு. என்னது முதல் க்ளூல ஷுவரா இருந்தாங்க, செகண்ட்ல டவுட் வந்துட்டா. வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குது? கன்ஃபியூஷன் ஆ गया है. அவ்வளவு ஷுவரா இல்லையா கல்பனா சுதர்ஷன்? பிரதிமா பயங்கர தீவிர டிஸ்கஷன்ல இருக்காங்க. இல்ல இன்னும் பஸர்லாம் காட்ட போறது இல்லன்றாங்க. சரி, தேர்ட் இது நான் பஸர் காட்டுறதுக்கு ரெடியா இருங்க எல்லாருமே. ஏன்னா 3rd க்ளூ வந்து பயங்கர ரிவீலிங்கா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆல்ரைட், 3rd க்ளூ காமிச்சிருங்க ரேணு. Well. There you go. Answer மைண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லையா? என்னங்க ஃபர்ஸ்ட் க்ளூல இவ்வளவு ஷூரா இருந்தாங்க, எல்லா ஆன்சர்லாம் போட்ட அப்புறம் யோசிக்கிறாங்க. நம்ம தான் தப்பா யோசிச்சோமோ?
சரி போங்க, யாரும் பஸ்ஸரை காட்ட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பிரதிமா மீனா ஆண்டி, கல்பனா சுதர்ஷன் ரெண்டு பேரும். சோ நம்ம 4th க்ளூவையும் லோட் பண்ண போறோம். இப்போ அது பஸ்ஸரை காட்டு. என்னங்க பஸ்ஸரை காட்டத்துக்கு கெஞ்ச வைக்க போறாங்க சொல்றீங்க. Oh, wow, bell has been shown. பிரதிமா and மீனா ஆண்டி, ப்ளீஸ் சொல்லிடுங்க ஆன்சர். வட சென்னை. வட சென்னை. நான் தான் சொன்னேனே. ஓ அப்ப நீங்களும் ஷூர் வட சென்னை தான் கரெக்ட் ஆன்சர் டிசைட் பண்ணீங்களா? நான் 5th க்ளூ பார்க்க மாட்டேங்க மாட்டேன். போடுங்க 5th க்ளூ. I need to see it. கேரம் போர்டு. நாங்க சொன்ன வட சென்னை was fantastic. சூப்பர். சம கேஸ். ஃபர்ஸ்ட் க்ளூ இருங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் க்ளூல ரெண்டு பேரும் அவ்வளவு பரபரப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன் யாருமே காட்டல? ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் சிறைச்சாலை, கைதி அதெல்லாம் யோசிச்சோம். ஓ நீங்க அந்த மாதிரி. ஓகே அவ்வளோ ஓகே. அப்போ ரெண்டாவது மூணாவது லோட் ஆன அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. தெரிஞ்சது சென்ட்ரல் பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேரம் போர்டு வந்தேனே சொன்னேன் வட சென்னை தான். அவர் இது காட்டாம பஸர் காட்டாம எங்கிட்ட என்ன சொல்றது, வட சென்னையில வட போச்சேன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. கல்பனா சுதர்ஷன், சரி இன்னொரு சான்ஸ் இருக்குல்ல, அதுல போட்டுறோம். I like the spirit. Excellent. நம்ம ரெண்டாவது क्वेश्चन போக போறோம். இதுல ஹேண்டில் வித் கேரளா. ரெண்டாவது क्वेश्चन here goes. Again the game is still fully open guys, so பாத்து விளையாடுங்க. தமிழ் சாங் இது, நல்லா யோசிங்க. இது என்னங்கிற ஸ்போர்ட் எல்லாருக்கும் கிளியரா தெரியும். நான் இதுக்கு மேல ஹிண்ட் தர தேவையில்ல. ஆல் ரைட், பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் க்ளூ காமிச்சோனே எப்படிங்க இவ்ளோ டிஸ்கஸ் பண்றீங்க? I need to know the secret. ப்ரிப்பேர் ஆகறோம். I like it. பயங்கர தீவிரமா பாருங்க, ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம். இது ஃபுல்லி கேம் இன்னும் ஓபன், சோ பார்த்து விளையாடுங்க. ரெண்டாவது க்ளூ போட்டுறலாம். அவங்க தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது க்ளூவே போட்டுருவோம். பியூட்டிஃபுல், சிம்பிளி பியூட்டிஃபுல். அதாகப்பட்டது இந்த பாட்டோட லிரிக்ஸே அப்படியே லோட் ஆகுது வேர்டா. ஸோ அப்படி யோசிங்க. இதுல தீம் அதெல்லாம் படம் அதெல்லாம் இது இல்லை, இது மெயினா பாட்டோட லிரிக்ஸே தான் லோட் ஆகுது. ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணும். ரெண்டாவது க்ளூவும் வந்துச்சு. ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. என்ன பாட்டா இருக்கும், ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு கல்பனா சொல்றாங்க. இவங்க அப்படின்றாங்க. ஆண்டி சொல்றாங்க இல்லமா பிரதிமா அது இல்ல ஆன்சர் அப்படின்றாங்க. யார் இது இருக்கு பஸர் காட்டல? நம்ம தேர்ட் க்ளூவையும் பாத்துடலாம். Oh, the pencil box, the beautiful buzzer has been shown. Kalpana Sudarshan, the opportunity to win the game, I guess, is with you. சொல்லுங்க ஆன்சர். வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா, பேசும் கண்ணுக்கு என்னை புரியாதா. சத்தியமா புரியாது. இங்க புரிஞ்சா போதும். நீங்க பேச as a true citizen of India I need to know the fact அப்படினு கேட்டுட்டு மீதி க்ளூ பாப்போம். கரெக்ட் ஆன்சர் இல்லையா பார்க்கலாம். கரெக்ட். உல்லாசம். உல்லாசம் பாட்டு வீசும் காற்றுக்கு பூவை தெரியாதா. பிரதிமா அண்ட் ஆண்டி நீங்களும் கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்டா? வீசும் பிரதிமா இது வந்து வானவில் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பிரதிமா காற்று அடிக்குது அப்படின்னா அப்ப வீசும் காற்றுக்கு அடுத்த க்ளூவை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க எடுக்கிறக்குள்ள அவங்க கல்பனா பண்ணிட்டாங்க. That's okay. டப்பாவை காமிச்சு பியூட்டிஃபுல். But that kind of brings us to the end of round 3 and this episode actually brings us to the end of the episode and the scores at the end. Pratima and Meena, you're at 45. Kalpana and Sudarshan last minute led pencil dabbawa color kaamichi correct answer paadi 50 points eduthu episode um jeichirukeenga and congratulations guys. But before we close, Pratima and Meena aunty super விளையாடுனீங்க. செம்ம க்ளோஸ் கேம் actually. எங்களுக்குலாம் அப்படியே நெயில் பைட்டிங்கா இருந்துச்சு. How did you guys feel? Did you have a good time? அது தெரியற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் டவுட் ஆனனே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லனா மைனஸ் பாயிண்ட் போயிருமே. Exactly. But did you guys have a good time overall?
என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணீங்களா? I loved having you guys on the show. It was fantastic. செம என்டர்டெய்னிங்கா விளையாடுங்க. ஆண்டி நீங்க முதல்ல இருந்தே கான்ஃபிடென்ட் எங்களுக்கு க்ளூலாம் தேவையில்ல அப்படின்னு செமையா விளையாடி செம க்ளோஸா முடிச்சிருக்கீங்க. செம குட் பிளேயிங். அமேசிங். I loved having you guys on the show. Thank you so much Pratima and Andy. And today's winners Kalpana and Sudarshan ஒரு ஆஸ்கர் அவார்ட் ஜெயிச்ச மாதிரி ஒரு எப்படி ஃபீலிங்? I would like to thank my proud parents எல்லாம் சொல்லியா? இல்ல ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் ஏதோ வின் பண்ணிருக்கோம். அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸ்கூல்ல எப்பவோ வின் பண்ணது. We're all winning at life Kalpana. Don't worry about it. Everything is great. சில ஆன்சர்ஸ் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு நான் டப்பா காட்டுறதுக்கு முன்னாடி அவங்க மணி ஆட்டிடுறாங்க. அவங்க செம டப் கொடுத்தாங்க. அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா என்னன்னா அதுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்க ஆடியன்ஸா இருந்து வீட்ல இருந்து ப்ரோக்ராம் பார்க்கும்போது சும்மா நாங்க வந்து இது தெரியல அது தெரியல ஆனா இங்க உட்கார்ந்தாதான் ஆக்சுவலா சோ நிறைய மிஸ் பண்ணோம். நிறைய சொதப்பல் நாங்களே நிறைய சொதப்புனது எங்களுக்கே தெரிஞ்சு. டஃப் காம்படிட்டர் அவங்க. வெரி வெரி ட்ரூ. பட் சூப்பரா விளையாடுனீங்க. செம்ம ஸ்போர்ட்டிவா விளையாடுனீங்க. அண்ட் எங்களுக்கு கடைசியில பாடி என்டர்டெயின் வர பண்ணிருக்கீங்க. செம்ம ஃபேண்டாஸ்டிக். பட் நம்ம ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே நிறைய பேர் பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்த வெரி பிரில்லியன்ட் கட்ஸ் அண்ட் எடிட்ஸ் எங்களோட ஷோ எடிட் பண்ணது அரவிந்த் பழனி ஃப்ரம் சென்னை. ஹியூஜ் kudos and thanks to him. Giant round of applause for Arvind also. He's been doing a great job with everything. ஆனா நம்ம போறதுக்கு முன்னாடி இது வந்து ஆடியன்ஸ்க்கான லாஸ்ட் வீக் ஆடியன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ். நேம் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன். லக்ஷ்மி படி பாலாஜி. That was the answer we were looking for. Movie ரொம்ப simple, Bombay. நாங்க ரொம்ப we didn't get too creative there, but Bombay we went to that, right? And the last one was the place in Tamil Nadu, Tirunelveli. நிறைய பேர் ஆன்சர்ஸ் அமைச்சிருக்கீங்க. லாஸ்ட் வீக் ஆன்சர்ஸ் கொடுத்த வியூஸ் ஆர் Pratima Puri from Livermore, Kalidas Theni, Kalpana Sudarshan, Sunnyvale Vanamala Kundapura from Karnataka, Saravanan Hemalata, California, Saranya Raja from Jiruppa Valley, Radhika Srinivas, Seattle Vinod and Mugil from Chandler, Arizona, Devi and Ramesh, UK, Preeta from Chicago, Sharmila Saraswati and Setu, Karthik and Bragadish and Srividya, London, UK, Kasturi from India, Tamar Selvan, Columbus, Supriya Shankar, Foster City, Esakki Raja from Bangalore, Deepika Shivkumar from Bangalore, Ragini Devraj, Jayammohan, Chennai, Gausika from Minnesota, Vanita V, Prabhus from Singapore, Andrew from Chennai, Sukanya Kalaivani from Maharashtra, Rashila Karthik from Cupertino, Raghavendran Lavanya, Union City, Ragini Krish from Bangalore, A. Satyabala from Nagarkoil, Tamil Nadu, Nityabala Prasanna, Chennai, Madhuri, Singapore, Ragini Krish from Bangalore, Ragini from Dharmapuri. Thank you guys so much. நீங்க அமைச்சிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. I hope to have all of you guys on the show one day. இந்த வாரம் ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள்ங்க. அங்க யூடியூப் கலிஃபோர்னியா தமிழ் டிவி யூடியூப் சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பெல் ஐகான் இருக்கும். வர எல்லா அமேசிங் கான்டென்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஆன்சர்ஸ் தமிழ் டிவி bay@gmail.com அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லைனா வாட்ஸ்அப் at 408-800-5358 மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் here goes. இது ஒரு பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ப்ரிட்டி சிம்பிளுங்க, நல்லா பாருங்க. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அண்ட் த லாஸ்ட் ஒன் ஒரு ரொம்ப பாப்புலர் பொலிட்டிஷியன் ஃப்ரம் தமிழ்நாடு. 4 க்ளூ சேர்த்து போட்டிங்கன்னா ஆன்சர் டாப்னு வந்துடும். கண்டிப்பா ஆன்சர்ஸ் எழுதி போடுங்க. மறக்காம உங்க ஆன்சர்ஸ் அனுப்ப வேண்டிய இமெயில் tamiltvbay@gmail.com அண்ட் ஃபோன் நம்பர் இஸ் 408-800-5358. எல்லாமே வீடியோ கீழே இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. And this is your host Vinay Vijaykumar for California Tamil TV signing off. Thank you so much everybody.